இப்போ வந்து நம்ம என்னென்ன நெல் வகைகள் அரிசியெல்லாம் இருக்குது, ஒரு 50 ரகத்துக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து நாட்டு பாசுமதி நெல் கிடச்சிருக்கு, எடுத்து வச்சுருக்காரு. ஆனால் அரிசியும் இருக்குது. நாட்டு சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கோம். நாட்டு பாசுமதி இதுதான் முன்னோடி, பாசுமதிக்கு முன்னோடி. இதுக்கப்புறம் நீல சம்பா, இந்த பாருங்கள் 2. கண்டசாலி நெல் பாருங்கள், கண்டசாலி 3. இது வந்து மகுலிங்கி அப்படின்ற ஒரு ரகம் நெல். கம்பன் சம்பா, கள்ளிமடையான் 6 ரகமாச்சு. கருப்பு கவுனி, ரோஜா பண்ணி 145 நாள். சித்திரைக்கார், சிகப்பு வாசனை சீரக சம்பா, சிவன் சம்பா, ஆத்தூர் கிச்சலி சம்பா, பர்மா பிளாக், கிச்சலி சம்பா. இதுதான் அந்த முதல்ல நெல் காட்டினது, நாட்டு பாசுமதி அரிசி முன்னோடி. கொத்தமல்லி சம்பா, பால் குடல் வாழை, கவலை கண்ணன், காலாபாத், நவரா, கலர் பாலை. கேட்டுருங்க அதுக்கிட்ட பேர். சித்தசன்னா, இது வந்து செங்கல்பட்டு சிறுமணி. நெல் இருக்குது, அரிசியும் இருக்குது. குழி அடிச்சா, சின்னார், பூங்கார், அன்னமிளக்கி, இது பாசுமதி, நாட்டு பாசுமதி வச்சுட்டோம். விதை பாசுமதி விதை நெல். இது வந்து நாட்டு பாசுமதி கிடையாது, பாசுமதி. நாட்டு பாசுமதி கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும். இது பாசுமதி அரிசி. இது மட்ட மாசினிக்கார், பாடன் சம்பா, காலனமாக், ஒட்டடையான். இந்த ஒட்டடையான் வந்து ரொம்ப சிறப்பான அரிசிங்க. இது வந்து ஒட்டடையான் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆகும் விளையிறதுக்கு. 7 மாதம் தானே, 6 மாதம் 7 மாதம் ஆகிடும். 210 நாள் கரெக்டாக வந்து இது கிட்டத்தட்ட 210 நாள். இது வந்து ரொம்ப சிறந்த நெல் ரகத்தில் ஒன்று. நிறைய பேர் இந்த கருப்பு கோணி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட சத்து மிகுந்த ஒரு அரிசி வந்து ஒட்டடையான். இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறதில்ல. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஒட்டடையான் அரிசி சமைச்சு சாப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அந்த 210 நாள்னால இதுக்கு இடையில ஒரு ஊடு பயிர் போடலாம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். எடுத்துட்டு கொட்டரன் சம்பா காட்டியானம் போட்டாச்சு. தூயமல்லி, பொன்னி நெல், துளசி வாசனை சீரக சம்பா இருக்குது. வாசனை சீரக சம்பா இருக்குது, துளசி வாசனை சீரக சம்பா இருக்குது. இதோடைய இது வந்து துளசி வாசனை அடிக்கும். வாசனை சீரக சம்பா சமைச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக வாசனை அடிக்கும். சாக்கோபார் கருப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நெல் பாருங்கள். அந்த இருக்கு நெல்லே கருப்பாக இருக்குது. அரிசி சூப்பராக இருக்கும். கருங்குருவை ஒட்டடைன்னு சொல்லாச்சு. நாட்டுக்கிச்சலி சின்ன பாளைய ஒட்டுக்கிச்சலி இல்லை, ஒட்டுக்கிச்சலி நாட்டுக்கிச்சலி சின்ன பாளைய அரிசி. பால் குடல் வாழை இருக்குது, பால் குடல் வாழை இருக்குது. மிளகு சம்பா பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. மிளகு மாதிரியே இருக்கும் அரிசி. நெல்லே சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும்.
அரிசியும் ரொம்ப மெலிசாக இருக்கும். 60ஆம் குருவை. சேலம் சன்னா, இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சேலம் சன்னா பூங்கார் போட்ட மாதிரி இருந்தது. நவரா அரிசி போட்டாச்சு. செம்புலி சம்பா செங்கல்பட்டு திருமணி இது போட்டாச்சு. போட்டாச்சு. நெய் கிச்சலி, இது வந்து ஒட்டு கிச்சலி. தேங்காய் பூ சம்பா, என்ன அரிசி இது? இது வந்து ரத்தசாலி. இது வந்து ரத்த சோகையை நீக்குங்க. உண்மையிலே ரத்த சோகையை நீக்கும். ரத்தசாலி வந்து அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க. ரத்தம் பிரச்சனை உள்ளவங்க, ரத்த சோகை உள்ளவங்க, ரத்தத்தில் ஹியூமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரத்தசாலி. இதெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, எந்தெந்த அரிசி என்னென்ன சாப்பிட்டா நல்லாயிருக்குன்ட்டு. இது மைசூர் மல்லி, இதுவும் சூப்பராக இருக்கும். இலுப்பைப்பூ சம்பா, இது வந்து அரிசி வந்து இலுப்பைப்பூ சம்பா வந்து இந்த இருக்கு பாருங்கள். இது நெல், இது அரிசி பச்சை கலரில் இருக்கும். கொத்தமல்லி சம்பா, ஆற்காடு கிச்சல் சம்பா, வெள்ளைக்கார், சிவப்பு கவுனி, கருப்பு கவுனி மாதிரி சிவப்பு கவுனி, பிசினி, சொர்ண மசூரி, மணி சம்பா, ராணிகந்தா, இதுவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ராணிகந்தா, சம்பா மேசனம், சம்பா மோசனம், சம்பா மோசனம், பால் குடிவாழை, பால் குடல் வாழை இருக்குது, குடிவாழை இருக்குது. குள்ளக்கார், திருநெல்வேலி கிச்சலி சம்பா, இத்தனை ரகம் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க. பிசினி போட்டேன், ஆனால் பிசினி வந்து அதுக்கு நிறைய மகத்துவம். பிசினி அரிசி இது ரொம்ப மகத்துவமான அரிசி. வயிறு பிரச்சனை நிறைய சால்வ் பண்ணும் பிசினி அரிசி. இதுவும் தனியாக வீடியோ போடுறேன். ஒவ்வொரு அரிசியும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக வீடியோ போடுறேன் சமைச்சிட்டு. இவ்வளோ அரிசி வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான அரிசி அவர்கிட்டேருந்து வரும். இவர் தான் அவர் விவசாயம் பண்ணி கொஞ்சம் எடுத்து வாங்கி கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரை பார்த்து நம்ம இதெல்லாம் எடுத்துருக்குறோம்.